உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். अच्छे दिन आने वाले हैं. நல்ல காலம் பிறக்க இருக்கிறது. மக்களுக்கு நல்ல காலம் பிறந்ததோ இல்லையோ, பிஜேபிக்கு நிச்சயமாக நல்ல காலம் பிறந்துவிட்டது. 2014ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை நரேந்திர மோடியின் முயற்சியால், அமித்ஷாவின் மிரட்டலால் இந்த நாட்டிற்கக்கூடிய கார்ப்பரேட், இந்த நாட்டிற்கக்கூடிய ஊழல்வாதிகள் அனைத்து நபர்களுமே பிஜேபியின் கட்சி நிதிக்கு கொடுத்த பணத்தோடைய அந்த கணக்கை நீங்கள் பார்த்தீர்கள்ல, வியந்து போய் விடுவீர்கள். உலகத்தின் மிகப்பெரிய பார்ட்டியாக மட்டுமல்ல, உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார பார்ட்டியாக எப்படி பாரதிய ஜனதா பார்ட்டி இடம்பெற்றது என்கிற அந்த கதையை உங்களுக்கு முன்பு எடுத்து காட்டப் போகிறேன். இந்த நாட்டில் எந்த விதமாக அரசியலை நடத்தி வருகிறார்கள், ஒரு அரசியல் கட்சியுடைய நோக்கம், ஐடியாலஜி என்ன, மக்களுடைய சேவையா அல்ல தன்னுடைய கட்சி நிதிக்காக எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம், நான் கவுங்கா நான் கானே தூங்கா என்று கூறக்கூடிய அதே நரேந்திர மோடியின் அரசாங்கம் தன்னுடைய கட்சி நிதியை எப்படி மிரட்டி அதிகரித்திருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அது எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக இருக்கட்டும், நேரடியாக பிஜேபியின் கட்சி நிதியாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டிற்கக்கூடிய சென்ட்ரல் ஏஜென்சிஸ், இடி, சிபிஐ, ஐடி போன்ற ஏஜென்சிகளை வைத்து எப்படி அரசியல்வாதிகளை ஒரு பக்கம், பிஸ்னஸ்மேன்களை இன்னொரு பக்கம் மிரட்டி தன் கட்சி நிதியை அதிகரித்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். புதுதில்லியில் RSSற்காக ஒரு தனி இடத்தை ஒதுக்கி கொடுத்து 150 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் மாளிகையை, ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டி கொடுத்திருக்கிறது பிஜேபி அரசாங்கம். இந்த பணம் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, அதை விட்டு விடுங்கள். நாடு முழுவதும் பிஜேபியுடைய 5 ஸ்டார் ஆஃபீஸர்ஸ்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் சென்றாலும் அந்த இடத்தில் பிஜேபியுடைய ஆஃபீஸ், அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது என்கிற அந்த கேள்வி. இன்னொரு பக்கம் நரேந்திர மோடியின் தயவால் 2 நபர்கள், அவர்களுக்கும் அச்சேதன் பிறந்து விட்டது, நல்ல காலம் பிறந்து விட்டது. முகேஷ் அம்பானி 2014ஆம் ஆண்டு அவருடைய சொத்து மதிப்புகள் 18.6 பில்லியன். 2024ஆம் ஆண்டு அவருடைய சொத்து மதிப்பு 542% அதிகரித்து 119.5 பில்லியன் ஆக உயர்கிறது. கௌதம் அடானி 2014ஆம் ஆண்டு $7.1 பில்லியன் அவருடைய சொத்து இருந்தது. 2024ஆம் ஆண்டிற்குள் அவருடைய சொத்து மதிப்பு 1535% அதிகரித்து 116 பில்லியன் டாலராக உயர்கிறது. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வெளிவந்தது. அதற்கு பின்புதான் அவருடைய சொத்துக்கள் சரிந்தது. யார் காரணம்? நரேந்திர மோடியின் பாலிசிஸ் காரணம், நரேந்திர மோடியின் திட்டங்கள் காரணம். ஆனால் நாட்டு மக்களுக்கு என்ன கிடைத்தது? நாட்டு மக்களுக்கு கிடைத்தது கடன் மற்றும் தான். 2025ஆம் ஆண்டு நரேந்திர மோடியின் தயவால் இந்தியா மீது இருக்கக்கூடிய கடன் 225 லட்சம் கோடி ரூபாய். 2014ஆம் ஆண்டு இந்த நாட்டின் மீது இருந்த கடன் தொகை வெறும் 35 லட்சம் கோடி ரூபாய். 2024ஆம் ஆண்டு 172 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. இந்த வருடம் முடிவதற்குள் இந்த கடன் தொகை 225 லட்சம் கோடி ரூபாய். இந்த நாட்டிற்கக்கூடிய 1% கார்ப்பரேட் அவர்களுடைய சொத்துக்கள் 40% இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்துக்களிலிருந்து 40% 1% நபர்கள் கையில், 99% மக்கள் கையில், 60% சொத்துக்கள். இதுதான் நரேந்திர மோடியின் அச்சேதனுக்கான ஐடியாலஜி. இந்த வீடியோவை மிகவும் ஆழமாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் நரேந்திர மோடி பிஜேபிக்காக வேலை பார்த்திருக்கிறார். இந்த நாட்டு மக்களுக்காக கிடையாது, கார்ப்பரேட்டிற்காக வேலை பார்த்திருக்கிறார். எவ்வளோ கடனை ரத்து செய்தார்கள், எவ்வளோ பணத்தை சூறையாடினார்கள், அனைத்திற்கான விஷயத்தையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த வீடியோவை சப்போர்ட் செய்யக்கூடிய நபர்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதை மட்டும் செய்தாலே போதும். நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டை எடுத்து காட்டுகிறேன். இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபி 76 மடங்கு எந்த அளவில் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம்,
24% ஒரு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுடைய சொத்துக்களாக இருந்தால் பிஜேபியிடம் மட்டுமே 76% சொத்துக்கள் இருக்கிறது. எப்படி என்று நீங்கள் பாருங்கள். இந்த சார்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இதை கவனமாக பாருங்கள். நரேந்திர மோடியோடைய ஒரு டயலாக் இருக்கு. எதை காங்கிரஸ் 60 ஆண்டுகளில் சாதிக்கவில்லையோ அதை நாங்கள் 10 ஆண்டுகளில் சாதித்து விட்டோம். ஆமாம், இது உண்மைதான். எந்த விஷயத்தை காங்கிரஸால் 60 ஆண்டுகளில் சாதிக்க முடியவில்லையோ அதை இவர்கள் 10 ஆண்டுகளுக்குள் சாதித்து விட்டார்கள். 2004ஆம் ஆண்டு காங்கிரஸிடம் வெறும் 38 கோடி ரூபாய் இருந்தது. அதே நேரத்தில் பிஜேபியிடம் 88 கோடி ரூபாய் இருந்தது அவருடைய அக்கவுண்டில், கட்சி நிதியில். 2009ஆம் ஆண்டு இந்த கட்சி நிதி அதிகரித்து 221 கோடி ரூபாயாக உயர்கிறது காங்கிரஸிடம். அதே நேரத்தில் பிஜேபியிடம் 150 கோடி ரூபாய். காரணம், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸிற்கு அதிக நிதியும் வந்தது. 1.7x பிஜேபியோடைய growth 1.7x. 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடியின் அரசாங்கம் வரும்போது, காங்கிரஸ் வெளியேறும்போது காங்கிரஸுடைய கட்சி நிதியில் 390 கோடி ரூபாய் இருந்தது. பிஜேபியிடம் 295 கோடி ரூபாய். இங்கேயும் பிஜேபியுடைய பணம் அதிகரிக்கிறது. 2014ஆம் ஆண்டிற்கு பின்புதான் ஒட்டுமொத்த மேஜிக்குமே நடக்கிறது. முதல் 5 வருடத்தில் 2014ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டிற்குள் காங்கிரஸிடம் இருக்கக்கூடிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. ஆனால் பிஜேபிக்கு 3562 கோடி ரூபாய் சேருகிறது. 3562 crore. எத்தனை மடங்கு அதிகம்? நீங்களே கணக்கு போட்டு. 2024ஆம் ஆண்டு காங்கிரஸிடம் இருக்கக்கூடிய பணம் இன்னும் டிப் ஆகிறது, 133 கோடி. ஆனால் பிஜேபியிடம் 10,107 கோடி ரூபாய் பிஜேபியுடைய கட்சி நிதியில் போய் சேருகிறது. இது கட்சி நிதியை பற்றி மட்டுமே நான் பேசுகிறேன். சொத்துக்கள் மற்ற விஷயங்கள் அது தனி. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா எப்படி பிஜேபிக்கு இந்த அளவில் பணம் வந்து சேர்ந்தது, பிஜேபியுடைய கட்சி நிதியில் வரக்கூடிய பணத்திற்கான வழி என்ன இருக்கு? எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக பிசினஸ்மேன்ஸ்களை மிரட்டி, ஏராளமான நபர்களை மிரட்டி பிஜேபி இந்த அளவில் பணத்தை தன் பக்கம் திருப்பியதோ அதை நீங்கள் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எலக்ட்ரோரல் பாண்டுக்கு எதிராக ஏன் பேசவில்லை யாருமே? ஏன்னா டிஎம்கேவிற்கு பணம் வந்தது, டிஎம்சிவிற்கு பணம் வந்தது, காங்கிரஸிற்கும் பணம் வந்தது. அப்போ அனைத்து நபர்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை சூறையாடினார்கள். இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டதற்கு பின்பு எலக்ட்ரோரல் பாண்டை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூறிய பின்பு கூட அரசாங்கம் அதற்கான ஒப்புதலை கொடுக்கவில்லை. சுப்ரீம் கோர்ட் யார் இந்த பணத்தை கொடுத்தார்கள், எந்த அக்கவுண்ட்ல இருந்து வந்தது என்கிற அந்த விளக்கத்தை நீங்க கொடுத்தே தீர வேண்டும் என்று கூறிய பின்புதான் அந்த பட்டியலை வெளிவந்தது. இட் இஸ் அன்பிரசிடென்டட் என்றும் கூறினார்கள். ஒரு சமமான பிளாட்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் அனைத்து கட்சிகளுக்கான ஒரு சமமான பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். தேர்தலில் கலந்து கொள்ளும் போது ஒரு நபரிடம் 99% பணம் இருக்கு, இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபரிடம் வெறும் 1% பணம் இருக்கு. அப்போ எப்படி சமமான போட்டியாக அதை பார்ப்பீர்கள்? எதற்காக தேர்தல் ஆணையம் இதை பற்றி எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை? இது போன்ற ஏராளமான கேள்விகளுக்கான விடயத்தை இந்த பதிவில் நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அல்ல பிஜேபியுடைய பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே அவர்கள் வாங்கக்கூடிய கட்சி நிதி, அதற்கான காரணங்களை இந்த பதிவில் நீங்கள் பார்த்தீர்கள், அவர்கள் புரிய வரும். மக்களுக்கு இந்த அளவில் இவர்கள் வேலை பார்த்திருக்க வேண்டுமோ அதை பார்க்காமல் தன்னுடைய லாபத்திற்காக மட்டுமே அரசியல்வாதிகள் இன்னைக்கு வேலை பார்ப்பதற்கான அந்த வேலையை பார்க்கிறார்கள். ஏன்னா தேர்தல் அந்த அளவில் எக்ஸ்பென்சிவ் ஆகிவிட்டது. பீகார் தேர்தல் அதற்கான உதாரணம். ஓட்டை வாங்குவதற்காக 10,000 ரூபாயை கொடுத்தது யார்? அரசியல் கட்சி. அரசாங்கத்துடைய பணம், மக்களுடைய பணத்தை வைத்து பீகாரில் ஓட்டை விலை கொடுத்து வாங்கினார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்கிறது. ஓட் சோரியை பற்றி ராகுல் காந்தி கேள்வி கேட்டால் அகங்காரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அமித்ஷா அதே அகங்காரத்தில் பதில் கொடுக்கிறார். ஆனால் ஓட் சோரியை பற்றி பதில் கொடுக்க மறுத்து வருகிறார். எஸ்ஐஆர் நடத்தப்படுகிறது. பீகாரில் 68 லட்சம் நபர்களுடைய பெயரை நீக்கிவிட்டார்கள் என்று கூறினார்கள். இப்போ உத்தரப்பிரதேசத்திலிருந்து வெளிவரக்கூடிய இன்னொரு தகவல் 2,45 லட்சம் நபர்களுடைய பெயரை நீக்கப் போவதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. 2,45 lakh. But what is actually happening in India? ED, IT and எலக்ட்ரோரல் பாண்ட் போன்ற விஷயங்களை வைத்து பிஜேபி எப்படியெல்லாம் பணத்தை சம்பாதித்ததுன்னு நீங்கள் பார்த்தீர்களா? அதை தாண்டி
யூபி அரசாங்கத்தில், என்டிஏ அரசாங்கத்தில் ஜிடிபியோடைய growth அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். பிஜேபியிடம் 10,000 கோடி ரூபாய் சேர்ந்திருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுடைய கட்சி நிதியை போய் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த வித்தியாசம் இருக்கிறது என்று. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு வருடமும் இந்தியா வெளிநாடுகளிலிருந்து கடன் மட்டுமே வாங்கி கொண்டிருக்கிறது. காரணம் எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ஸ்மால், மைக்ரோ அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழிற்சாலைகள் அனைத்தையுமே இவர்கள் கொண்டு வந்த தவறான பாலிசிகள், தவறான சட்டங்கள் வழியாக அளிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்கள். ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட விதம், இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்ட விதம், ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே அளிக்கப்பட்டது. அதற்கு முன்பு டிமானிட்டைசேஷனில் மக்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த பணத்தை பறித்து அவர்களை வரிசையில் நிற்க வைத்து அந்த பணத்திற்கு எதிராக இந்த அளவில் நாம் விலையை கொடுத்திருக்கோம். நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே சரிந்தது ஒரே இரவில். லாபம் யாருக்கு? ரிலையன்ஸ் போன்ற நபர்களுக்கு, அடானி போன்ற நபர்களுக்கு, டாடா போன்ற நபர்களுக்கு. இதுதான் நரேந்திர மோடியுடைய அச்சேதனுக்கான அர்த்தம். 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு முகேஷ் அம்பானியுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோடைய சொத்து $18.6 பில்லியன். 2025ஆம் ஆண்டு இதே முகேஷ் அம்பானியுடைய சொத்து மதிப்பு $108 பில்லியன் உயர்கிறது. எப்படி இந்த சாதனை? அதே போன்றுதான் கௌதம் அடானி 1500 மடங்கு அவருடைய சொத்து மதிப்புகள் அதிகரித்தது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடியின் அரசாங்கம் 2014ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டிற்குள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தை 16 லட்சம் கோடி ரூபாயை மன்னித்து விட்டிருக்கிறார்கள். ₹1, ₹2 அல்ல, 16 லட்சம் கோடி ரூபாய். இந்த 16 லட்சம் கோடி ரூபாயை வைத்து என்னெல்லாம் செய்திருக்கலாம்? நாடு முழுவதும் 30,000 கிலோமீட்டரையும் தாண்டி ரோடுகளை டெவலப் செய்திருக்கலாம். இந்த நாட்டிற்கு கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்கள், ஒட்டுமொத்த கல்வி நிறுவனங்கள், முக்கியமாக ஸ்கூல்ஸ்கள், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்களுக்கான டெவலப்மெண்ட் வேலையை பார்த்திருக்கலாம். இந்த 16 லட்சம் கோடி ரூபாயை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளை சரி பார்த்திருக்கலாம், புதிய புதிய மருத்துவமனைகளை கட்டியிருக்கலாம். இந்த 16 லட்சம் கோடி ரூபாயை வைத்து இந்த நாட்டு பெண்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த 16 லட்சம் கோடி ரூபாய் எங்கே போனது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அடானி, அம்பானி இது போன்ற நபர்களுடைய சட்டை பையில் போயிருக்கிறது. ஏராளமான டிஃபால்டர்ஸ்கள் கையில் போயிருக்கிறது. பிஎஸ்பி, பப்ளிக் செக்டர் பேங்க், முக்கியமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற வங்கிகள் 10,42,000 கோடி ரூபாயை ரிட்டர்ன் ஆஃப் செய்திருக்கிறார்களாம். ஃபாரின் பேங்க்ஸ் 4.5 lakh crore, 4,50,000 லட்சம் கோடி ரூபாயை அவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். ஃபாரின் பேங்க்ஸ் 1.2 lakh crore. விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதா? மக்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதா? கிடையாது. யாருடைய பணம் தள்ளுபடி செய்யப்பட்டது என்றால் கார்ப்பரேட் நபர்களுடைய பணம். 2023-24ஆம் ஆண்டு வெளிவந்த டேட்டா படி பார்த்தீர்கள்னா 16,35,000 கோடி ரூபாய் ரிட்டர்ன் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நீங்கள் பார்த்தீர்கள் 2014-15ஆம் ஆண்டு 50,000 கோடி ரூபாய், 15-16 1,14,000 கோடி ரூபாய், 16-17 1,78,000 கோடி ரூபாய். அப்படியே நீங்கள் அந்த பட்டியலை படிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த 10 ஆண்டுகளில் 2024ஆம் ஆண்டுக்குள் இந்த கடன் தொகை 16 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. அதை ரத்து செய்து விட்டார்களாம், தள்ளுபடி செய்து விட்டார்களாம். யூபிஏ காலகட்டத்தில் இந்த ரிட்டர்ன் ஆஃப் செய்யப்பட்ட தொகை 2.2 லட்சத்திலிருந்து 3.76 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் நரேந்திர மோடியின் அரசாங்கத்தின் போது அதே 10 வருடத்தில் 16 லட்சம் கோடி ரூபாயை இவர்கள் ரிட்டர்ன் ஆஃப் செய்திருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், எப்படி பிஜேபியிடம் இந்த அளவில் பணம் வந்து சேர்ந்தது என்று. பிஜேபி இன்கம் டேக்ஸ், ஐடி, சிபிஐ ஏவி விட்டு ஏராளமான பிஸ்னஸ்மேன்ஸ்களை மிரட்டி இருக்கிறார்கள். இதற்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். மேகா என்ஜினியரிங் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்களை எடுத்து வைக்கக்கூடிய இந்த கம்பெனி எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக 800 கோடி ரூபாயை பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறது. இந்த கம்பெனி மீது ஐடி ரேட் போடப்பட்டது 2020ஆம் ஆண்டு. 2021ஆம் ஆண்டு சிபிஐயும் இவர்களுக்கு நோட்டீஸை வழங்கினார்கள்.
14,400 கோடி ரூபாய்க்கான தானே போரவெளி டனல் ப்ராஜெக்ட், அதில் நடந்த தில்லுமுள்ளுக்கள், அதிலிருந்து தப்பிப்பதற்காக 800 கோடி ரூபாயை பிஜேபிக்கு இவர்கள் கொடுத்து விட்டார்கள். அந்த வழக்கு ரத்தாகிவிட்டது. குவிக் சப்ளை செயின், நரேஷ்குமார் கோயல் லாஜிஸ்டிக் பார்ட்னர், இவர் 410 கோடி ரூபாய் எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறார். இவர் மீது ஏப்ரல் 2022ஆம் ஆண்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோடைய ரெய்ட் போடப்பட்டது. ஐடி சர்வே அக்டோபர் 2023ஆம் ஆண்டு போடப்பட்டது. 100 கோடி ரூபாய் 5 நாட்களில் இவருடைய டொனேஷன், இந்த ரேட் போட்டதுக்கப்புறம் 100 கோடி ரூபாய் நேரடியாக டொனேஷன் பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறார். இன்கம் டேக்ஸ் ரேட்டுக்கு அப்புறம் இன்னொரு 65 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழியாக நடந்த அந்த ரெய்டுக்கு அப்புறம். ஃபியூச்சர் கேம் லாட்ரி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய இந்த நபர் 1368 கோடி ரூபாய் இடி ஐடியோடைய ரேட் போடப்பட்டது 2019-22ஆம் ஆண்டு. இவரும் பிஜேபிக்கு அந்த பணத்தை கொடுத்திருக்கிறார். அரபிந்தோ பார்மசூட்டிக்கல் கம்பெனி 250 கோடி ரூபாய் எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறார். இவர் மீது சிபிஐயோடைய அரெஸ்ட் வாரண்ட் இருந்தது 2022ஆம் ஆண்டு. டெல்லி லிக்கர் கேஸ் இந்த நபர் மீது இருந்தது, அதற்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய ப்ரோப் இருந்தது. ஹெட்ரோ குரூப் பார்மசூட்டிக்கல் கம்பெனி 60 கோடி ரூபாய் எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக பிஜேபிக்கு, இவர் மீது 2022ஆம் ஆண்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மற்றும் ஐடியோடைய ரெய்ட் போடப்பட்டது. ஜஷோதா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் 50 கோடி ரூபாய் இடியோடைய ரெய்ட் 2021ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் தான் இங்கே பணம் கொட்டுன்னு கொட்டுகிறது. சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா சைரஸ் பூனாவாலா வேக்சின், நீங்கள் இந்த வேக்சின் எல்லாம் போட்டீங்க இல்லையா கோவிட் காலகட்டத்தில், அதே கம்பெனி 50 கோடி ரூபாய் எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக இவர் மீது ஐடியோடைய ஒரு நோட்டீஸ் போனது, ஒரு சர்வே நடந்தது. நவயுகா இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் 55 கோடி ரூபாய் எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக. ஐடி ரேட் 2018ஆம் ஆண்டு, ஜிஎஸ்டி ஃப்ராட் ஆகஸ்ட் 2019ஆம் ஆண்டு. நோட்டீஸ் கொடுங்க, பிஜேபியோடைய கட்சி நிதியில் பணத்தை போடுங்கள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தீவிஸ் லெபார்டரிஸ் பார்மசூட்டிக்கல் கம்பெனி 30 கோடி ரூபாய், ராம்கோ சிமெண்ட் 54 கோடி ரூபாய், இவர்கள் மீதும் ஐடி இடியுடைய ரேட் போடப்பட்டது. இது மட்டும் தானா? அரசியல்வாதிகள் அவர்களுடைய கணக்கு என்ன, அதையும் நீங்க பார்க்க வேண்டும். ஹேமந்த் பிஸ்வ சர்மா காங்கிரஸில் இருந்தபோது சாரதா சிட் ஃபண்ட் விவகாரத்தில் 2500 கோடி ரூபாய்க்கான லஞ்ச வழக்கு இந்த நபர் மீது இருந்தது. சிபிஐ இடி ரேட் போடப்பட்டது, ஏராளமான விஷயங்கள். ஆகஸ்ட் 2015ஆம் ஆண்டு இவர் பிஜேபியில் வந்து இணைகிறார், கேஸ் க்ளோஸ்ட். இன்னைக்கு அசமுடைய சீஃப் மினிஸ்டர். அஜித் பவார் என்சிபி 72,000 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய மகாராஷ்டிரா இரிகேஷன் ஸ்கேம். இதை தாண்டி பேங்க் ஃப்ராட் வர்த் 25,000 crore, 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான ஊழல்வாதி இவர் பிஜேபியில் இணைகிறார். இடி, சிபிஐ, இது போன்ற ஏராளமான வழக்குகள் இந்த நபர் மீது இருந்தது. இன்னைக்கு பிஜேபியில் சேர்ந்த உடனே மகாராஷ்டிராவின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். சுவேந்து அதிகாரி டிஎம்சி, மம்தா பானர்ஜியுடைய கட்சியை சார்ந்த நபர். நாத்ரா ஸ்டிங்கில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 5 lakh பிரைப். சாரதா சிட் ஃபண்ட் விவகாரத்திலும் இந்த நபர் ஒரு குற்றவாளியாக பார்க்கப்பட்ட நபர். சிபிஐ இடியோடைய சம்மன் போனது டிசம்பர் 2020ஆம் ஆண்டு. இவர் பிஜேபியில் இணைகிறார், அனைத்துமே க்ளோஸ், கேஸ் இஸ் க்ளோஸ்ட். முகுல் ராய் இன்னொரு டிஎம்சி சார்ந்த நபர், இவரும் பிஜேபியில் போய் இணைகிறார், கேஸ் இஸ் க்ளோஸ்ட். அசோக் சௌவான் காங்கிரஸின் ஒரு சீனியர் லீடர். ஆதர்ஷ் ஹவுசிங் ஸ்கேம், இதில் பிடிபட்ட நபர், சிபிஐ இடியோடைய இன்கொயரி நடந்தது. பிப்ரவரி 2024ஆம் ஆண்டு பிஜேபியில் போய் இணைகிறார், கேஸ் க்ளோஸ். பிரஃபுல் பட்டேல் என்சிபி, சரத் பவாருடைய கட்சி. ஏர் இண்டியா மர்ஜர் ஸ்கேம் 500 கோடி ரூபாய்க்கான லாஸ் நடந்தது. இதை பற்றி சிபிஐ ஒரு வழக்கு போட்டது. ஜூன் மாதம் 2023ஆம் ஆண்டு இவர் பிஜேபியில் போய் இணைகிறார், கேசஸ் க்ளோஸ்ட். சவன் புஜ்வல், பிரதாப் சர்நாயக், ஹசன் முஷ்ரஃப், பாவனா கவுலி, நவீன் ஜிந்தல், கீதா கோடா, ஜி ஜனார்தன் ரெட்டி, ரவீந்தர் சிங், YS சௌத்ரி, இது போன்ற ஏராளமான நபர்கள் பிஜேபியில் இணைவதற்கு முன்பு அவர்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையுமே போட்டு மிரட்டக்கூடிய வேலையை பிஜேபி பார்த்து வந்தது. அவர்கள் இந்த பக்கம் தாவிய உடனேயே வாஷிங் மிஷினில் வாஷ் அவுட் ஆகி அவர்களுக்கு பெரிய பெரிய பதவிகள், பணம், புகழ் அனைத்துமே கொடுக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடி அரசாங்கம் பார்த்திருக்கிறது.
இப்போ சிந்தித்து பாருங்கள், அச்சே தின் ஆனே வாலே ஹை என்று கூறிய அதே நரேந்திர மோடி யாருக்காக அச்சே தினை கொண்டு வந்திருக்கிறார்? தன்னுடைய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களுக்கு, அரசியல் கட்சியில் இணையக்கூடிய நபர்களுக்கு, அரசியல் கட்சிக்கு டொனேஷன் கொடுத்து தன்னுடைய வழக்குகளை செட்டில்மெண்ட் செய்த நபர்களுக்கு, அல்ல ஒரு சில கார்ப்பரேட். இந்த கார்ப்பரேட் நபர்கள் இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாடி கடன் வாங்கி அந்த கடனை திருப்பிக் கொடுக்க முடியாது என்று கூறி தன்னை திவாலியாக எடுத்து காட்டிய நபர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை நரேந்திர மோடி அரசாங்கம் வாரி வழங்கியுள்ளது. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.